நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளிவந்த நவராத்திரி திரைப்படத்தில் அவர் 9 வேடங்களில் நடித்திருப்பார். அவரைப் போலவே 9 வேடங்களில் நடித்த ஒரு நடிகை உள்ளார். அவரை குறித்ததே இந்த சிறப்பு பதிவு. ஆம், அது மனோரமாவேதான். மனோரமா 9 வேடங்களில் நடித்த அந்த படம் கண்காட்சி. இந்த படத்தில் மனோரமா ஏற்றிருந்த முதல் கதாபாத்திரம் குறவர் குலப்பெண். ஐயா சாமி, நீங்க அம்மா 2 பேரும் ஆட்டம் டான்ஸ் எல்லாம் ஆடுற இஷ்டாருங்க தானே சாமி? ஆமா ஆமா அவங்களே. இரண்டாவதாக அந்த படத்தில் மனோரமா ஏற்றிருந்த வேடம் செட்டிநாட்டைச் சேர்ந்த ஆச்சி. இந்த தெற்கே இருந்து வரோம். இங்க இதே ஹோட்டல்ல தான் நான் எங்க வீட்டுக்காரர்களும் கீழே 10ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருக்கோம். அந்த படத்தில் அவர் ஏற்றிருந்த 9 வேடங்களுள் ஒன்று ஆண்மகன். ஆட்டமெல்லாம் இருக்கு, போக போக பாருங்க. எங்க போலாமா? போலாமே. சந்தோஷம். வரேன் சார், வாங்க. அடுத்ததாக மனோரமா பர்மாவில் வாழ்ந்த ஒரு தமிழ் பெண் போல வருகிறார். ஆடினீர்கள் மிஸ்டர் மதன், எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக முடிந்தது. இனிவரும் காட்சியில் மனோரமா பொய்க்கால் குதிரை நடனம் ஆடுகின்றார். அதே படத்தில் அடுத்து வரும் காட்சியில் மனோரமா ஒரு ஆங்கிலோ இந்தியன் பெண்ணாக வந்து கலக்குகின்றார். இந்த மனுஷன் ரொம்ப ட்ரபிள் கொடுக்குது. ஐசே இந்த பதவே என்ன பிரைஸ்னு கேக்குதுமே. கண்காட்சி திரைப்படத்தில் இனிவரும் காட்சியில் மனோரமா ஒரு ஊமை பெண்ணாக ஒரு துப்புரவு பணியாளராக வருகிறார். ஆமா, உனக்கு வாய் மட்டும் இருந்தா காரியமே பண்ணிருவியே, அரங்கனா சும்மா இரு. இனிவரும் காட்சியில் மனோரமா பேசும் பேச்சு சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் பல்லாண்டுகள் வாழ்ந்த ஒரு தமிழ் பெண்ணின் பேச்சு போல இருக்கும். ஐயாவும் நானும் காத்திருக்கிறோம், அவருக்கு தமிழ் பேச மாறாது. இந்த கண்காட்சி படத்தில் மனோரமாவும் சுருளிராஜனும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு உதவும் இணையர்களாக வருகிறார்கள். ஆமா சார், வருஷா வருஷம் நடக்கிற காவலர் கலை விழா போட்டியில நான் பல பரிசுகள் வாங்கியிருக்கேன் சார். இது போன்ற திரைப்படங்களை குறித்த அரிய செய்திகளை கேட்க பார்க்க இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு. 55 காசு நீ கொடுத்துட்டா கண்ணால கடவுளை பார்க்கலாம் பாரு. நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.